ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லல, பின்னாடி உண்டானது இதெல்லாம். பலி கொடுக்கிற தத்துவம் எல்லாம் பின்னாடி ஒரு ஆள் உண்டாக்குனார். தெளிவா அவரே ஒப்புக்கொள்றார். அதை நான் சொல்லிடுவேன், கடைசியா சொல்லுவேன். அது எப்படி உண்டானது, சிலுவை பலி எப்படி உண்டானதுங்கிற. அதுக்கப்புறமேலே அதே மத்தேயுல 16:27 வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். பலன் எதை குறித்தான்? அவன் கிரியைக்கு தாங்க பலன். சும்மா என்ன வேண்டாம் ஒரு அறிக்கையை விட்டுட்டு அதை நல்லதுக்கு வச்சுக்கப்பா அப்படி என்று போறதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. நித்திய ஜீவனுக்கு வழி சிலுவை பலி இல்லைன்னு பைபிள் சொல்லுது. குர்ஆன் சொல்ற, நான் பஞ்சமா இஸ்லாம் சொல்றேன். பைபிள் பிரகாரம் சும்மா ஒரு ஆள் பாவத்தை சம்பந்தா நம்பாத, அவன் ஜெயிலுக்கு அனுபவிச்சே தீரணும். இயேசு சொல்றார், நான் சொல்றேன். அதே மாதிரி மார்க்ல 12:29 வசனம். மார்க் 12:29 ஒருத்தன் கேட்கிறான், வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்திலே வந்து இயேசுட்ட வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். கற்பனைனா காரியங்களிலெல்லாம் பிரதான காரியம் எதுன்னு கேட்கிறான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒரே இறை கொள்கைதாண்டா சரியான கற்பனைங்கிறார். என்னைய கடவுள் ஆக்குறது, கடவுள் என்கிட்ட இறங்கிட்டார், இந்த விளையாட்டு வச்சுக்கிறாங்க. கற்பனைகள் எல்லாம் சரியான கற்பனை என்னென்று கேள்வி இயேசுட்ட கேட்கப்படுது. அதுக்கு அவர் பதில் சொல்றார், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதான். அது மட்டும் இல்லை, அது தொடர்ந்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், இவருக்கு பாதி அவருக்கு பாதி கொடுத்து விடாத, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும். எவ்வளவு தெளிவா அடிக்கிறார் பாருங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். தௌஹீத் எப்படி முழங்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த சித்தாந்தத்துக்கு இடமே கிடையாது, சாவு பண்ணி எடுத்திருக்கிறாங்க. கிறிஸ்தவத்துக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. எத்தனை முழு போடுறான்னு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இயேசு சொன்ன விடை. அப்ப தௌஹீது தான், ஓரிரை கொள்கைதான். கடவுளை தவிர எந்த அற்புதத்தை அவன் செஞ்சாங்க கடவுளை மட்டும் ஆக்க மாட்டான். அவர் கடவுளை சொல்லி தந்த போதகர்னு நம்பணும். கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு நம்பணும். முழு மனதோட, பாதி பாதியா பிரிச்சிடாதீங்க. முழு இதயத்தோட, முழு கற்பனையோட, முழு பலத்தோட. இதை விட என்னங்க நித்திய ஜீவன் தௌஹீதே அங்கதானங்க இருக்குது. இயேசு ஒரு காலத்திலையும் இந்த பலியை போதிக்கவே இல்லை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கிறார் இயேசு. அதான் வேற இருக்கு. அப்புறம் 16:27 மார்க்ல 10, 17, 18, 19 இன்னும் கேளுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நித்திய ஜீவனுக்கு வழி சொல்றாங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில், இது தெளிவாக நித்திய ஜீவன் வருதுங்க. அதான் பெரிய முக்கியமான அம்சம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில், அவர்தான் இயேசு, போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை, அதான் தலைப்பு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். தலைப்பு என்னங்க? நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு என்ன வழிங்கிறதான. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விடையவே நாங்கள் விடையா சொல்லிவிடுவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கலாம் ஒருத்தன், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே சொல்லிட்டு அவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பன என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு வழி, நான் உங்களுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டேன் என்று விசுவாசிப்பதுதான். அப்படி சொன்னாரா இயேசு? கேள்வியே கேட்கப்பட்ட போய் நித்திய ஜீவனை எப்படி அடைகிறது, சொர்க்கத்தை எப்படி அடைகிறது, மறுமையில் நாங்கள் எப்படி வெற்றி பெறுறது,
நீங்க கொண்டுதாப்பா, திருடாத, கொலை செய்யாத, கொள்ளையடிக்காத, இது செய்யாத, நீங்க நல்ல காரியத்தை செய்ய, நீ செஞ்சதுக்குத்தான் உனக்கு பலன் இருக்குது. இதுக்கு மேல என்னங்க இருக்கணும்? 16, 17, 18, 19. அதுக்கடுத்து லூக்காவுல 18, 18 இருக்குது. நிறைய வசனங்கள் நான் குறித்து நித்திய ஜீவன் அதுல குறிப்பிட்டது மாத்திரம் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிற வசனம் குறித்து கொடுத்த குறிப்பில் இருக்கு. நூற்றுக்கணக்கான வசனங்களை குறிச்சிருக்கேன். நம்ம டைம் இல்லாததுனால குறிப்பிட்ட நம்பர்களை மட்டும் நான் படிக்கிறேன். நடுவர் அவர்கள்ட்ட எல்லா வசனமும் இருக்குது. இது தலைப்புல கொடுத்ததான் நான் வாசிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு வரிசையா நான் வாசிக்காத உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எல்லாம் இருக்குது. இதுல லூக்காவுல 18, 18 இருக்குது. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சொர்க்கத்தை அடைகிறதுக்கு நான் என்னங்க செய்யணும்னு கேட்கிறான் இன்னொரு ஆள்வன். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே அப்படின்னு அனைவரும் சொல்றாரு. லூக்கா 2 பேர் சாட்சிகள். அவரும் சொல்றாரு, மத்த மார்க்கும் சொல்றாரு, லூக்காவும் சொல்றாரு. அது மாதிரி யாக்கோபுங்கிற ஒரு சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் இந்த கருத்து சொல்லப்படுது. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்கிட்ட கிரியை இல்லையானால், கிரியைனா நல்ல அமல்கள், நல்ல நல்ல செயல்கள் இல்லையானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கேள்வியாக கேட்கிறார். யாரு? யாக்கோபு கேட்கிறார். யாக்கோபுல 2:14 நல்லா கவனிக்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அதே அதிகாரத்தில் 26வது வசனத்தில் சொல்லப்படுது, அப்படியே ஆதி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல், ஆதி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல் கிரிகைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. மண்டையில் இதுக்கு மேல அடிக்கணுமா? பைபிள் அடிக்குது. இதுக்கு மேல சிலுவை கொள்கை எந்திரிக்க முடியுமாங்க? இவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஆதி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரிகைகள் இல்லாத விசுவாசம், கிரியை கிடையாது. பாவத்தெல்லாம் அவர் தூக்கிடுவார், சுமந்துக்கிடுவார், விசுவாசம் மட்டும் வச்சுட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கிறாங்க. இதுவரை உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை தந்திட வேண்டும் என பணியோடு வேண்டுகொள்கிறேன். நாடி கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களே, கிறிஸ்தவ பெருமக்களே, மற்ற பெருமக்களே, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் நேற்று போல் இன்றும், இன்று போல் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு மிக முக்கியமான ஒன்று. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் மறுபடியும் வெல்லும். அதாவது ஒரு முறை மட்டுமல்ல, மறுபடியும் ஒரு முறை தொட்டால் கூட மறுபடியும் மறுபடியும் வெல்லும். அந்த தர்மத்திற்கு காரணமான சத்தியத்தை நாம் நாட இருக்கின்றோம். அந்த சத்தியம் காட்டுகின்ற பாதையை நாம் நாட இருக்கின்றோம். சத்தியம் வெல்ல வேண்டுமானால் அசத்தியம் வீழ வேண்டும். அப்படி சத்தியம் வென்று அசத்தியம் வீழ வேண்டுமானால் இன்றைய தினம் அருளியிருக்கின்ற உலக மார்க்க மக்களிடத்திலே அருளியிருக்கின்ற இறைவனால் கருதப்பட்டிருக்கின்ற உண்மையான சத்தியம் வேதங்கள் எது அது என்பதை குறித்து இன்றைய தினம் நாம் நாட இருக்கின்றோம். இறைவனால் அருளப்பட்டது உண்மையாகவே சத்திய வேதமாக இருக்கும். மற்றபடி இறைவனால் அருளப்பட்ட எவையும் தள்ளப்பட வேண்டியதாக அசத்தியத்தை உண்டாக்குவதாக இருக்கும். ஆகையாலே இறைவன் என்பவன் அருளப்பட்டிருக்கின்ற உண்மையான வேதம் சத்திய வேதம் எது என்பதை குறித்து இன்றைய நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நான்
நாளை விவாதிக்க இருக்கின்றோம். அந்த சத்திய பாதையிலே மனிதனுக்கு மார்க்கத்திற்கு அங்கீகரிக்கின்ற இறைவனுடைய கடவுள் கொள்கை பற்றி இன்றைய தினம் நாம் விவாதம் நடத்த இருக்கின்றோம். இறைவனுடைய லட்சியங்களை